பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக எது விளங்கியது? ஆப்ஷன்ஸ்: சென்னப்பட்டினம், காஞ்சிபுரம், மதுரை, மகாபலிபுரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் காஞ்சிபுரம். மௌரியர் காலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றமான அரச மன்றத்தின் அமைவிடம் எது? ஆப்ஷன்ஸ்: கபிலவஸ்து, சாரநாத், கோசலம், பாடலிபுத்திரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாடலிபுத்திரம். களப்பிரர் காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழி எது? ஆப்ஷன்ஸ்: சமஸ்கிருதம், பிராகிருதம், தெலுங்கு, பாலி. இந்த கேள்விக்கான சரியான பதில் பிராகிருதம். ரத்னாவளியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கனிஷ்கர், வால்மீகி, ஹர்ஷர், ஹரிகரபுக்கர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹர்ஷர். புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை எது? ஆப்ஷன்ஸ்: தியானம், அறியாமை அகற்றுதல், நோன்பு, திருடாமை. இந்த கேள்விக்கான சரியான பதில் அறியாமை அகற்றுதல். யாருடைய காலத்தில் கிராம சமூகம் அதிக அதிகாரங்களை பெற்றிருந்தது? ஆப்ஷன்ஸ்: பல்லவர்கள், சோழர்கள், குப்தர்கள், முகலாயர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் சோழர்கள். அங்கோவாட் கலைக்கோயில்கள் எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன்ஸ்: பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கம்போடியா. அலாவுதீன் கில்ஜியின் தந்தை யார்? ஆப்ஷன்ஸ்: கியாசுதீன், குத்புதீன், ஜலாலுதீன், நசூருதீன். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜலாலுதீன். சித்தாந்த சிரோமணி எனும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பாஸ்கரவர்மன், பாஸ்கராச்சாரியார், பத்ரபாகு, பில்கானா. இந்த கேள்விக்கான சரியான பதில் பாஸ்கராச்சாரியார். அஷ்ட பிரதானிகள் யாருடைய அவையில் இருந்த அறிஞர்கள்? ஆப்ஷன்ஸ்: அசோகர், வீரசிவாஜி, கனிஷ்கர், சந்திரகுப்தர். இந்த கேள்விக்கான சரியான பதில் வீரசிவாஜி. விக்ரமசீவ பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஹர்ஷர், தர்மபாலன், தேவபாலன், அக்பர். இந்த கேள்விக்கான சரியான பதில் தேவபாலன்.